அன்பு சார்ந்த நேயர்களே, காலை வணக்கம். வேயரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்தன் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனிவாம் இரண்டு முடரே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே எம்பொடு கொம்படாமை இவை மார்பிலங்க எருதேறி ஏழை உடனே பொன்பதி மத்த மாலை புனல் சூடி வந்தன் உளமே புகுந்த அதனால் 9 7 18 உடனாய நாட்களவைதாய அன்பொடு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே. அன்பு சார்ந்த பெரியவர்களே, இன்று ஆடி மாதம் 10ஆம் நாள் சனிக்கிழமை, துதிய திதி 12:38 இரவு, பின்னாடி திருதிய திதி வருது. ஆயில்ய நட்சத்திரம் சாயந்தரம் 6:14 வரை, பின்னாடி மக நட்சத்திரம். ஆயில்யம் இருக்கிற வரை மரண யோகம், அதுக்கப்புறம் அமிர்த யோகம். ராகுகாலம் 9 முதல் 10:30, யமகண்டம் 1:30 முதல் 3, குளிகள் 6 முதல் 7:30, கிழக்கு சூலம், பரிகாரம் தயிர். அன்பான நேயர்களை, இன்று கிரகங்கள்லாம் எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம். இன்று சூரியனும் சந்திரனும் கடகத்தில் இருக்காங்க, செவ்வாயும் கேதுவும் சிம்மத்தில் இருக்காங்க, சனியும் ராகும் கும்பத்தில், புதனும் குரு சுக்கிரன் எல்லாம் 2 கிரகமாக சேர்ந்த எல்லா இடத்துலையும் இருக்காங்க. அன்பான நேயர்களை, இன்று ராசி பலன்கள்லாம் எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம். மேஷ ராசிக்கு இந்த குரு பகவான் 3ஆம் இடத்துல இருக்காங்க, 4ஆம் அதிபதி 4லே இருக்காங்க, அது ஒரு பெரிய சிறப்பு. ஆனால் மேஷராசிக்கு 11 சனி ராகு இருக்குது, அது ஒரு நல்ல நிறைவுன்னு சொல்லணும். மேஷராசிக்கு குருவுடைய அமைப்பு சரியில்லை, அதனால் பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். ஆனால் சனி ராகு நல்ல இடத்துல இருக்கிறது ரொம்ப நல்ல நிறைவு. ரிஷபராசி என்பவர்களே, அவங்களுக்கு குரு பகவான் 2ஆம் இடத்துல இருக்கார், 2 கூட 2லே இருக்கார், அது ஒரு நல்ல நிறைவுன்னு சொல்லலாம். அதனால் ரிஷபராசிக்கு அருமையான நாள். இந்த தொழிற்சானம் பிரபாதமாக இருக்குது. சனி ராகு 10ஆம் இடத்துல இருக்காங்க, அது ஒரு நல்ல நிறைவுன்னு சொல்லலாம். அன்பான மிதுன ராசி என்பவர்களே, உங்களுக்கு ஜென்மகுரு, இடமாற்றங்களை கிடைக்கும், பிரச்சனைகள்லாம் ஏற்படும், பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். அன்பான மிதுன ராசி என்பவர்களுக்கு எந்த கிரகமும் சரியில்லை, ஞாபகமாக கவனமாக நடந்து கொள்வது நல்லது. இடமாற்றத்தை கொடுக்கும், பார்த்து நல்ல இடமாற்றமாக முடியும், கவனமாக நடந்து கொள்ளுங்கள். அன்பான கடகராசி என்பவர்களே, உங்களுக்கு குரு 12ஆம் இடத்துல இருக்காரு. 12ஆம் இடம் விரைய ஸ்தானம், தேவையில்லாத செலவுகளை இழுத்து விடும், பார்த்து கவனமாக நல்ல செலவாக பண்ணுங்க. இடம் வாங்குதல், வீடு கட்டுதல், திருமணம் செய்ய, இந்த மாதிரி பண்ணுங்க. சிம்மராசி என்பவர்களே, உங்களுக்கு குருபான் 11ஆம் இடத்துல இருக்காங்க, நல்ல இடத்துல இருக்காங்க. இருந்தாலும் சனி ராகு 7ஆம் இடத்துல இருக்காங்க, மனைவி கணவனுடைய உடல்நிலையை கவனமாக இருக்கணும். அன்பான சிம்மராசி என்பவர்களே, உங்களுக்கு நல்ல நாள், நல்லதெல்லாம் நடக்கும். அன்பான கன்னிராசி என்பவர்களே, உங்களுக்கு இந்த குரு 10ஆம் இடத்துல இருக்காங்க. இது இந்த 10ஆம் இடத்துல குரு இருப்பது நன்மை இல்லை, மற்ற கிரகங்கள்லாம் உங்களுக்கு பலமாக இல்லை. கன்னிராசி என்பவர்களுக்கு இந்த 4ஆம் இடத்தை குருவும் புதனும் பார்க்குறாங்க, அது ஒரு வகையில் தான் நல்லதுன்னு சொல்லலாம், மற்றபடி எந்த அமைப்பும் இல்லை. துளாராசி என்பவர்கள் உங்களுக்கு அமோகமான நாள், நல்லதெல்லாம் நடக்கும். குரு 9ஆம் இடத்துல இருக்கார். ஒரு ஜாதகத்தில் 9ஆம் இடத்துல குரு என்றால் அந்த ஜாதகருக்கு எந்த தோஷமும் இல்லை, நல்லதே நடக்கும், நல்ல காரியங்களாக நடைபெறும். அன்பான விருச்சிக ராசி என்பவர்களே, உங்களுக்கு நேரம் சரியில்லை, குரு 8ஆம் இடத்துல இருக்காங்க, அஷ்டம குரு, எந்த காரியத்தையும் செய்யாதீங்க. இதை சில பேர் என்னமோலாம் சொல்கிறாங்க, அமோகமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. எந்த அமோகமும் கிடையாது. அதனால் காரியங்கள் தடங்கள் தாமதம் நடக்கும், பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். தனுசு ராசி என்பவர்களுக்கு அமோகமாக இருக்கிறது. தனுசு ராசி என்பவர்களுக்கு நல்ல நாள், நல்லதெல்லாம் நடக்கும், நல்ல காரியங்களாக நடைபெறும், நல்லா படிப்பு வரும், வேலைக்கு போகலாம், கல்யாணம் ஆகலாம், குழந்தை பிறக்கலாம், வீடு கட்டலாம், வெளிநாட்டுக்கு போகலாம், உத்தியோகத்துக்கு போகலாம். இதெல்லாம் தனுசு ராசி என்பவர்களுக்கு நிறைந்த அமைப்பு.
அன்பான மகர ராசி என்பவர்களே, உங்களுக்கு 7.5 சனி இருக்கிறது. 7.5 சனி இருக்கும் போது உங்களுக்கு கடைசி நேரம். குரு வந்து 6ல் இருக்காரு, ஆரோக்கியம் சிறப்பாக இருக்காரு. ஆனால் சில பேர் பிரமாதமாக இருக்குது மகர ராசின்னு நேற்று ஒருத்தர் பலன் சொன்னார். பிரமாதமாக மகர ராசிக்கு இருக்குன்னு சொல்கிறாங்க. 7.5 கழிவு நேரம் இருக்குது, 2ல் ராகு இருக்குது, 6ல் குரு இருக்குது. 6 கூடியவன் பலமாக இருக்கிற போது எப்படி நல்லது நடக்கும் அப்படின்லாம் ஒரு கருத்து இருக்குது. அதனால் பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். கும்பராசி என்பவர்களே, உங்களுக்கு ஜென்ம சனி நடக்குது. ஆனால் குரு பகவான் 5ஆம் இடத்துல இருக்காங்க, நல்லது நடக்கும், நல்ல காரியங்கள்லாம் நடக்கும். மீனராசி என்பவர்களே, உங்களுக்கு 7.5 நடக்குது. மீனராசி என்பவர்களுக்கு குரு பகவான் 7.4 இருக்காரு. ஆனால் 10ஆம் இடத்தை பார்க்குறாரு. 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம், பரவாயில்லைன்னு ஓடும், தொழில் ஓடும். ஒரு நாளைக்கு ஒன்று வியாபாரம் நடக்காது, மறுநாளைக்கு சுமாராக நடக்கும். ஆக ஓடிடும் அந்த மாதம். அதனால் அந்த 10 மாதமும் இதான் நிலைமை. அன்பாக பார்த்து கவனமாக நடந்து மீனராசி, கும்பராசி, மகர ராசி என்பவர்களாம் 7.5 தாக்கம் இருக்கிறது. பார்த்து ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். சனி பகவானுடைய வழிபாடு உங்களுக்கு நல்லது. சனி பகவானுடைய வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. சனிக்கிழமை தோறும் விரதமாக இருந்து சனி பகவானுக்கு எள்ளு தீபம் ஏற்றி, காக்கைக்கு எள்ளு சாதம் வைத்து சனி பகவானுக்கு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. வன்னி பத்திரம் கிடைச்சுன்னா வன்னி பத்திரத்தை அர்ச்சனை பண்ணுங்க. கோளறு திருப்பதியத்தை நிச்சயமாக பாராயணம் பண்ணுங்க. பதிகங்கள் பாராயணம் பண்ணுவது மிக சிறந்தது. எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் எவ்வளவு சிரமங்கள் வந்தாலும் அத்தனையும் நமக்கு நிவர்த்தி ஆகிவிடும். திருநீற்று பதிகம்னு ஒரு பதிகம் இருக்கு. அது வந்து மந்திரமாவது நீர்னு சொல்லி, அது பூன்பாண்டியனுக்கு வெப்பு நோயை தீர்ப்பதற்காக நான் ஞானசம்பந்தர் பாடியது. அருமையான நோய். எவ்வளோ பெரிய உஷ்ண வியாதி இருந்தாலும் அந்த திருநீற்று பதியத்தை பாராயணம் பண்ணி அந்த திருநீரை உடம்புல பூசினா அந்த உஷ்ணமெல்லாம் தீர்ந்துடும். அது வந்து நானே அனுபவிச்சிருக்கேன். அதை வந்து நானே செய்து பார்த்துருக்கேன், அனுபவிச்சிருக்கேன். நிச்சயமாக அந்த உடம்புல உள்ள எரிச்சல்லாம் அடங்கி இருக்கிறது. அதனால் அன்பான நேயர்களை, பதிகங்கள் நமக்கு ரொம்ப ஒரு நல்ல உயர்ந்த பதிகம். அதாவது வயிற்று வலி தீங்குறதுக்காக ஒரு பதிகம் இருக்குது. கூற்றாயினவாறு விளக்கிலி கொடுமை பல செய்த நான் அறிவேன் அப்படின்னு ஒரு ஞானசம்பந்தர் பாடிய ஒரு பதிகம். வயிற்று வலி யாருக்காவது இருந்தால் இந்த பதியத்தை பாராயணம் செய்யணும்னா நிச்சயமாக வயிற்று வலி நீங்கிடும். இப்படியெல்லாம் நிறைய பதியங்கள் எல்லாம் நமக்கு நால்வர்கள், சைவ சமய புறவர்கள் நமக்கு தந்திருக்கிறாங்க. அவை அனைத்தும் சிவபெருமானை நோக்கியதே, அவரை பற்றியதே, அவருடைய புகழையும் அவருடைய பெருமைகளையும் பற்றதே. இடர்களையாய் நெடுங்களம் மேயவனே, என்ன இடர்கள் வந்தாலும் களைஞ்சி விடுவாய் நெடுங்களம் மேயவனே அப்படின்னு நெடுங்களம் பகவானை பற்றி ஞானசம்பந்தர் பாடியிருக்கார். மறை உடையார், தோல் உடையார், வார்சாலை மேல் வளரும் குறை உடையார், பிஞ்சகனை என்று உன்னை பேசினல்லால் குறை உடையார், குற்றம் ஓராய், கொள்கையினால் உயர்ந்த நிறைவுடையார், இடர்களையாய் நெடுங்களம் மேயவனே, என்னுடைய இடர்களையெல்லாம் களைஞ்சி விடப்பா அப்படின்னு சொல்லி அந்த ஞானசம்பந்த பெருமான் இயற்றிய அந்த பதிகங்கள் எல்லாம் நாம் பாராயணம் செய்து வந்தால் நம்முடைய கஷ்டங்கள்லாம் தீரும், நன்மைகள் ஏற்படும். இதுதான் நமக்கு நல்ல வழி. இப்பொழுது வேற எந்த வழியும் நமக்கு கிடையாது. அந்த இறைவனுடைய நாமத்தை நாம் பாராயணம் செய்கின்ற பொழுது நமக்கு நல்லருள் கிடைக்கும், நன்மைகள் நடைபெறும். அன்பான நேயர்களை, நாம் இறைவனுடைய நாமத்தை பாராயணம் செய்தால் நமக்கு நல்லருள் கிடைக்குமா அப்படின்னா நிச்சயமாக கிடைக்கும். ஔவையார் என்ன பண்ணாங்கன்னா, கைலாயத்துக்கு போகணும், என்னால் இவ்வளோ தூரம் சீக்கிரம் போக முடியாதுன்னு விநாயகருக்கு வேணுனாரு. அவர் விநாயகர் என்ன பண்ணால், சீதக்கிழமை சந்தாமர் விநாயகர் அகவல் பற்றி ஒரு அடி எடுத்து கொடுத்து, இதை பாடி முடிஞ்ச உடனே நான் அவனை கொண்டு அங்கே விட்டுறேன்னாரு. உடனே ஔவையார் சீதக்கிழமை சந்தாமரை என்ற விநாயகர் அகவலை பாடி முடித்தார். விநாயகர் புறம் அப்படியே தும்பிக்கையினால் தூக்கி கொண்டு போய் எல்லாருக்கும் முன்னாடி கொண்டு கைலாயத்தில் விட்டார். எவ்வளோ பெரிய அருமையான தத்துவ பாடல்கள் இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி திருப்பூரில் கைத்தலை நிலைகணி அப்பமுட அவல்புரி அப்படின்னு விநாயகரை பற்றி அருணகிரிநாதர் பாடியிருக்காரு. அருமையான அகவல்கள்லாம் இருக்குது. திருப்பூர் மாதிரி ஒரு புகழ் உலகத்தில் எதுவுமே கிடையாது. அதனால் அன்பான நேயர்களை, இறைவனை நாம் நாடுவோம், இறைவனை பணி செய்வோம். நம்முடைய குழந்தைகள் நாம் நலமுடன் வாழணும், நம்முடைய குழந்தைகள் நன்றாக படிக்கணும், நல்ல உத்தியோகம் கிடைக்கணும், கை நிறைய சம்பாதிக்கணும், நல்ல வாழ்க்கை அமையணும், ஆண் குழந்தைக்கு நல்ல மனைவி அமையணும், பெண் குழந்தைக்கு நல்ல கணவன் அமையணும், நல்ல குழந்தைகள் பிறக்கணும், அவருடைய எதிர்காலம் நன்றாக இருக்கணும் என்பதற்காக எல்லாம் வல்ல எம்பெருமானையும் எம்பெருமான் சர்வேஸ்வரனையும் வள்ளல் பெருமான் வள்ளியில் மடால் முருகப்பெருமான் பிரார்த்தனை செய்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.